எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். 10 நிமிஷத்தில் நெய்யப்பம் எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ட்ரெடிஷ்னலாக நெய்யப்பம் நம்ம கேரளாவில் செஞ்செடுக்கிறது இப்படி கிடையாது. அதோட ரெசிபி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்கு. இது 10 நிமிஷத்தில் நம்ம சீக்கிரம் டீக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணுற ஒரு ரெசிபியாக இருக்குது. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஒரு குவான்டிட்டியில் நமக்கு 8 to 10 நெய்யப்பம் செஞ்செடுக்க முடியும். நல்லா கரைய வச்சதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்க்குள்ள 1/4 கப் அளவு தேங்காய் இதே மாதிரி சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்து லைட்டு ஒரு மஞ்சள் கலர், ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கலாம். வெல்லம் கரைய வச்சது, இந்த நெய்யில் வறுத்த தேங்காய், இது ரெண்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு இடியப்பத்தோட மாவு, அரிசி மாவு தான். 1/2 கப் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா, வறுக்காத்த பச்சை ரவை தான் சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம கரையை வச்சு எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ஆற வேண்டியதில்லை. பாதி சூடு அப்படியே இருக்கு. மீடியம் சூடில் அதுக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவு இந்த அரிசி மாவுக்கு ரவா, அந்த மைதா, இதுக்கெல்லாம் 1 கப் அளவு தண்ணியில் கரைய வச்சிருக்கிற வெல்லம் கரெக்டாக இருக்கும். மாவு கட்டியாகி போயிருக்கு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு தான் மாவு இருக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 2 பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா. நம்ம இந்த உடனே செஞ்சு எடுக்கிறதுனால தான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கு. இல்லாருந்தா நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது பேக்கிங் சோடா சேர்க்கறதில்லை. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்துருக்கிற தேங்காய் கூட சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மாவு கலக்கி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் உடனே நம்ம இது வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்காக எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சிருக்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் மாவு ஊற்றி அந்த மாவு உடனே பொங்கி வந்துருச்சுன்னா எண்ணெயோட சூடு கரெக்டாக இருக்குது. அந்த டைமில் மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கரண்டி மாவு அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. தனியே இந்த மாவு பொங்கி வந்துடும். எண்ணெய் கம்மியாக இருக்குது, இந்த மாவு பொங்கி வரும்போது அதுக்கு மேலே எண்ணெய் இல்லை அப்படின்னா மட்டும் இதே மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் எண்ணெய் அதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி திருப்பி போட்டு இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெல்லம் சேர்த்து மாவு கலக்கி எடுத்துருக்கிறதுனால இதோட கலர் சீக்கிரம் ப்ரௌன் கலர் ஆகிடும். தீ அதிகமாக வச்சிருச்சு அப்படின்னா கலர் சீக்கிரம் மாறிடும். உள்ளே மாவு வேகாமையும் இருக்கும். அதனால தீ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், நெய்யப்பம் எல்லாமே நம்ம கரெக்டாக வறுத்தெடுத்துருக்கு. இது 2 to 3 நாள் வரைக்கும் எல்லாம் கெடாமல் இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.